பிறவி குறைபாடு. ஒரு மனுஷன் பிறவி குறைபாடோடு பிறக்கிறது அவன் முன் ஜென்மத்தில் செய்த பாவமா, அல்லது அவனுடைய பெற்றோர்கள் செய்த பாவமா, அல்லது வேறு ஏதேனும் காரணமா? இதை பற்றி பைபிள் என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு நாம் இதை பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவும் அவருடைய அப்போஸ்தலர்களும் ஒரு வழியாக போயிட்டுருக்காங்க. பிறவிலேயே கண் தெரியாத ஒரு மனுஷனை அவங்க பார்க்குறாங்க. அப்போ அவருடைய சீடர்கள் கேட்குறாங்க, இவன் பிறவி குறைபாடோட பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர் செய்த பாவமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இயேசு, அது இவன் செய்த பாவமும் இல்லை, இவன் பெற்றவர்கள் செய்த பாவமும் இல்லை. தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் அப்படின்னு அவர் பதில் சொல்கிறார். இந்த கேள்வியையும் பதிலையும் நாம் விளக்கமாக தெரிஞ்சு கொள்வதுக்கு முன்னாடி பிறவி குறைபாடு எப்படி ஏற்படுது அப்படிங்கிற அறிவியல் கண்ணோட்டத்தை நம்ம முதல்ல பார்த்துட்டு வந்துடுவோம். பிறவி குறைபாடுனா என்ன? பிறக்கும் போதே உடலில் ஏதோ ஒரு உறுப்பு குறைபாடோடு இருக்கிறது தான் பிறவி குறைபாடு. இதில் 2 வகை இருக்குது. ஒன்று, உடல் உறுப்புகளின் வடிவத்தில் ஏற்படுற சிக்கல். 2, உடல் உறுப்பு எவ்வாறு செயல்படுது அப்படிங்கிறதுல ஏற்படுகின்ற சிக்கல். பிறவி குறைபாடு ஏற்பட காரணம் என்ன? மரபணு அல்லது குரோமோசோமால் கோளாறுகள் ஏற்பட்டு இந்த நிலை ஏற்படுது. சில மருந்துகள் அல்லது ரசாயனங்கள் அல்லது கர்ப்ப காலத்தில் சில தொற்று நோய்கள் ஏற்படுறதாலையும் இந்த நிலை ஏற்படுது. உதாரணமாக ஃபோலேட் குறைபாடு, இதை நாம் அனீமியா அல்லது இரத்த சோகைன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்புறம் கர்ப்ப காலத்தில் மோசமாக கட்டுப்படுத்தப்பட்ட நீரிழிவு நோய், அப்புறம் 35 வயதிற்கு மேற்பட்ட தாய்மை, இவையும் இதற்கு காரணமாக அமையுது அப்படின்னு அறிவியல் சொல்லுது. இதுதான் பிறவி குறைபாடு ஏற்பட காரணமாக சொல்லப்படுகின்ற சில காரணங்கள். ஸோ விஞ்ஞானமும் முன்ஜென்ம பாவம் அல்லது தாய் தந்தையை செய்த பாவம் அப்படின்னு சொல்கிறது இல்லை. சரி, இப்போது இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தைகளை நாம் ஆராய்ச்சி பார்ப்போம். சீடர்கள் முன்ஜென்ம பாவமா அப்படிங்கிற கேள்வியை அங்கே கேட்கல. ஏன்னா பைபிளில் முன்ஜென்மம் மறுஜென்மம் அப்படின்னு பயிற்றுவிக்கப்படலை. அது மட்டும் இல்லாமல் இயேசு கிறிஸ்து சொன்ன பதிலில் முன்ஜென்மத்தில் அந்த நபர் செய்த பாவம் தான் இதுக்கு காரணம்னு குறிப்பிடவும் இல்லை. அதனால் பைபிளில் இல்லாத முன்ஜென்மம் மறுஜென்மம் பற்றி அங்கே விவாதிக்கப்படலைங்கிறது தெளிவாக இருக்குது. அடுத்ததான், அவன் செய்த பாவமா? இதுக்கு என்ன அர்த்தம்? அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடி பாவம் செஞ்சுருப்பான் அப்படிங்கிறது தான் அர்த்தமாக இருக்கும் இல்லையா? ஆனால் ரோமர் 9:11 என்ன சொல்லுதுன்னா, பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில் அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா ஒருத்தர் பிறக்கிறதுக்கு முன்னாடி எந்த பாவமும் செய்ய முடியாது அப்படிங்கிறதான் அதனுடைய விளக்கம். அப்போது இந்த கேள்வி அவன் பிறந்த பிற்பாடு செய்கின்ற பாவங்களை குறிக்கக்கூடியதாக இருக்குமா? ஏன்னா பிறக்கிறதுக்கு முன்னாடி எந்த பாவமும் செய்ய முடியாதுன்னு நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? அப்படின்னா அப்போஸ்தலர்கள் கேட்ட கேள்வி பிறந்த பிற்பாடு அவன் செய்த பாவங்களை குறிக்குமா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கும் இயேசு கிறிஸ்து இல்லை என்று தான் பதில் சொல்கிறார். அப்படின்னா அவன் பெற்றோர்கள் செய்த பாவமா? அதுக்கும் இயேசு கிறிஸ்து இல்லைன்னு தான் பதில் சொல்கிறார். ஆக இந்த 2 காரணங்களும் இல்லை என்னும் போது இயேசு கிறிஸ்து சொல்கின்ற பதில், தேவனின் கிரியைகள் இவனில் வெளிப்படும் பொருட்டு இவன் இப்படி பிறந்திருக்கிறான் அப்படின்னு. இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த அர்த்தத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து அந்த பிறவி குறைபாடுள்ள நபருக்கு என்ன உதவி செய்தார் அப்படிங்கிறத பார்ப்போம். அவர் தரையிலே துப்பி உமிழ் நீரினால் சேறுண்டாக்கி அந்த சேற்றை கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். அப்படியே அவன் போய் கழுவி பார்வையடைந்தவனாய் திரும்பி வந்தான். இந்த சம்பவம் உங்களுக்கு எதை உணர்த்தது? இயேசு இவனை குணப்படுத்தியதும் கடவுளின் கிரியை இவனில் செயல்பட வேண்டியே இவன் இப்படி பிறந்தான் அப்படிங்கிறதும், கடவுள் வேணுமுன்னே இவனை இப்படி பிறக்க வச்சு குணமாக்கி நல்ல பெயர் எடுத்தார் அப்படிங்கிறது போல இருக்குது இல்லையா? அப்படியா? இயேசு கிறிஸ்து இதைத்தான் நீங்கள் வலியுறுத்தினாரா? இதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்பாருன்னா
கடவுள் ஒரு கல் நெஞ்சம் கொண்டவர் அப்படின்னு நம்மால் எண்ண தோன்றும். ஆனால் இயேசு கிறிஸ்து இப்படி பொருள் சொல்லவில்லை. பிறப்பிலிருந்தே இருக்கும் இந்த குறைபாடுக்கு அவனோ அவனுடைய பெற்றோரோ காரணம் இல்லை. இதை முதல்ல இயேசு கிறிஸ்து சொல்லிட்டார். முற்பிறவியில் அவன் செய்த பாவத்துக்காக அவன் தண்டனை அனுபவிக்கவும் இல்லைங்கிறத நாம் பார்த்துட்டோம். அப்போ இதுக்கு காரணம் என்ன? எல்லோருமே அபூர்ணத்தை சுதந்திரித்திருக்கிறது இயேசுவுக்கு தெரியும். ஆதாமின் மீறுதல் மரணத்தையும் அபூர்ணத்தையும் நமக்கு கடத்தியிருக்கு. அப்படின்னா ஆதாம் செய்த பாவம் தான் இதுக்கு காரணமா அப்படின்னு கேட்டால் அது அபூர்ணத்துக்கு மட்டும்தான் பொருந்தும். ஆனால் அதுதான் காரணமாக இருந்திருந்தால் எல்லாருக்கும் இப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்டிருக்கும் இல்லையா? அப்படி எல்லோரும் பிறவி குறைபாடோடு பிறக்கலை. ஒரு சிலருக்கு தான் இந்த நிலை ஏற்பட்டிருக்கு. நாம் முன்னாடி பார்த்த அறிவியல் காரணங்கள் இதுக்கு காரணமாக அமையுது. மனித அபூர்ணமும் அதோடு சேர்ந்த அலட்சியமும் தான் இப்படிப்பட்ட நிலையில் குழந்தைகள் பிறக்கிறதுக்கு காரணமாக இருக்கு. எபேசியர் 5:29 சொல்லுது, தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காக்கிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகின்றான். அலட்சியத்தாலேயோ அறியாமையினாலேயோ அல்லது விபத்தாகவோ நம் பெற்றோர் உடலை சீராக பேணாத போதும் இந்த எதிர்வினை ஏற்படுகிறது. இதுவே தவிர நம் பெற்றோர் செய்த பாவமோ நாம் செய்த பாவமோ இதற்கு பொறுப்பாகாது. உண்மையிலேயே இந்த நிலையை சரி செய்கிறதுக்கு தான் இயேசு அனுப்பப்பட்டார். அதனால தான் இயேசு இந்த மாற்றுத்திறனாளியை உடனே குணப்படுத்தினார். யாரும் இப்படிப்பட்ட குறைபாடோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறது கடவுளுக்கு விருப்பம் இல்லை. எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட நிலை மாறும். அந்த மாற்றத்தை கடவுள் கொண்டு வருவார் அப்படிங்கிறது தான் எங்கள் இயேசு கடவுளின் கிரியைகள் இவனில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்திருக்கிறான் அப்படின்னு அங்கே சொல்கிறார். ஆமாம், மனித மீறுதல்களை, தவறுகளை, அலட்சியங்களை கடவுள் சரி செய்வார் அப்படிங்கிறது தான் இதனுடைய சரியான விளக்கம். ஏசாயா 35:4 கடவுள் சொல்கிறாரு, மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள் அப்படிங்கிறார். மனித குறைபாடோடு பிறக்கிறது கடவுளுக்கு நீதி இல்லை. இந்த குறைபாட்டை கடவுள் நீக்குவாருன்னு அதற்கு அடுத்தடுத்த வசனங்களில் அவர் சொல்கிறார். அப்பொழுது பார்வையற்றவர்களின் கண்கள் திறக்கப்படும், செவிப்புலன் அற்றவர்களின் செவிகள் திறவுண்டு போகும், நடக்க முடியாதவர்கள் மானை போல் குதிப்பார்கள், வாய் பேச முடியாதவர்கள் நாவு கம்பீரிக்கும் அப்படின்னு கடவுள் நமக்கு வாக்குறுதி கொடுக்குறாரு. இதைத்தான் இயேசு கிறிஸ்து அங்கே குறிப்பிட்டு சொன்னார். கடவுளின் கிரியைகள் இவனில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் அப்படின்னு. ஆகவே ஒரு மனிதன் பிறவி குறைபாடோடு பிறக்கிறது அவன் முன் ஜென்மத்தில் செய்த பாவமும் கிடையாது, அவனுடைய பெற்றோர்கள் செய்த பாவமும் கிடையாது, அவன் செய்த பாவமும் கிடையாது. அது அபூரணமும் அலட்சியமும் விபத்துகளும் ரசாயனங்களும் தேவையற்ற மருந்து பொருட்களும் உடல் பலவீனங்களும் தான் காரணமே தவிர வேறு ஒன்றும் கிடையாது.